கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு 7:28, Matthew 7:28. இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தபோது, அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால். எப்படி? வேத பாரகரை போல போதிக்கல, ஆனால் அவர் அதிகாரமாக போதிச்சார். வேத பாரகர் எப்படி போதிப்பாங்க? இந்த யூத ரபாய்கள் அவங்களுக்கு முன்னாடி இந்த ரபாய் அப்படி சொன்னார், அந்த ரபாய் இப்படி சொன்னார், இந்த ரபாய் இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி அவர்கள் வேற வேற ரபாய்மார்களை மேற்கோள் காட்டி தான் தங்களுடைய போதகத்தை செய்வாங்க. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்துவோ என்ன பண்ணுறாரு? தேவனை காட்டி ஒரு அதிகாரமுடையவராய். மத்தேயுல 13வது அதிகாரம் 54வது வசனத்தில் பாருங்கள். தாம் வளர்ந்த ஊரிலே அவர்களுடைய ஜெப ஆலயத்தில் அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? அதே மாதிரி மார்க் 1வது அதிகாரம் 22வது வசனம். அவர் வேதகார் பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். என்ன? அவர் வேத பாரகரை போல போதிக்கவே இல்லை. மறுபடியும் மார்க் 6வது அதிகாரம் 2வது வசனம். ஓய்வு நாளான போது ஜெபாலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட செய்கையில் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? ஏன்னா இவர் தச்சன் அல்லவா, இவர் நம்ம ஊரில் தானே இருக்கிறாரு, இவன் தகப்பன் இங்கே இருக்காங்களே, சகோதரிகள் இங்கே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லக்கூடியதா. அதே மாதிரி லூக்கா 4வது அதிகாரம் 32வது வசனம். அவருடைய சொந்த ஊரில் பண்ணும்போது அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதாய் இருந்தபடியால். எப்படி? அதிகாரம் உள்ளதாய் இருந்தபடியினால். யோவான் 7வது அதிகாரம் 46வது வசனம். கூடார பண்டிகைக்கு போகிறாரு. அங்கே கூடார பண்டிகையில் ஜெப ஆலயத்தில் அங்கே உள்ள மக்களுக்கு பிரசங்கம் பண்ணுறாரு. அதை கேட்டு ஜனங்கள் ஆச்சரியப்படுறாங்க. அப்போ அங்கே இருக்கிற வேற பரிசேயர்கள், வேத மத தலைவர்கள் பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எங்களுக்கு மோசேயை தெரியும் அப்படின்னு. மோசேயை என்ன குறித்து தான் சொன்னார் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை அங்கே சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த ஜெபாலயத்தில் உள்ள சேவகர்கள் அனுப்பிச்சு அவரை கைது பண்ண அனுப்புகிறாங்க. ஆனால் அவங்க திரும்ப வந்துடுறாங்க கைது பண்ணாமல். அப்போ பரிசேயர் அவங்கள போயிட்டு வந்தவங்ககிட்ட, பரிசேயர்கிட்ட அவங்க சேவகர்கள் சொல்கிறாங்க, 46வது சேவகர் பிரதியுத்தரமாக, அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலும் பேசினதில்லை என்றார்கள். என்ன? அவருடைய வார்த்தை அதிகாரமுடையதாக இருந்தது. அவர் வார்த்தையை அனுப்பி குணமாக்கினார். அவர் வார்த்தையை அனுப்பி பிசாசுகளை துரத்தினார். அவர் வார்த்தைகளை அனுப்பி பாவங்களை மன்னித்தார். அதனால அவர் அதிகாரமுடையவராய், ஏன்னா தேவனுடைய அதிகாரம் பெற்றவராய் அவர் அங்கே பேசும்போது தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுச்சு? கிரியை செய்யக்கூடியதாக இருந்தது. அதனால அவர் அதிகாரமுடையவராய் இருந்தார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஆமாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீதி பேரை மேற்கோள் காட்டி சொல்லலை, அவர் தேவனுடைய வார்த்தையை சொன்னார். இப்போ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் நானும் அதே மாதிரி தேவனுடைய வார்த்தையை இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரு? எனக்குள்ளே இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் பேர் கிறிஸ்தவன், ஏன்னா கிறிஸ்துவை உடையவன். அப்போ அந்த கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறாரு. அந்த கிறிஸ்து என்ன இன்றைக்கு என் மூலமாய் உங்களுக்கு வார்த்தைகளை அதிகாரமுடையவராய் பேசுகிறார். ஏன்னா என்கிட்ட எந்த அதிகாரமும் கிடையாது, எந்த ஊழியக்காரனுக்கும் எந்த விதமான அதிகாரமும் கிடையாதுங்கிறத நான் நிறைய முறை சொல்லி கொடுத்துருக்கிறேன். எந்த ஒரு ஊழியக்காரனுக்கு என்ன இல்லை, எந்த விதமான அதிகாரமும் தன்னுடைய சபை மக்கள் மேலே கிடையாது. ஆனால் நம்ம எல்லாருக்கும் என்ன ஒரு அதிகாரம் இருக்குது? வேத வசனத்தில் உள்ள ஒரு அதிகாரம் இருக்குது. அந்த வேத வசனத்தை சொல்லும்போது அதே அதிசயங்களும் அற்புதங்களும் நடைபெறுவதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ ஒரு போதகருக்கு எங்கே அதிகாரம் இருக்குது? தேவனுடைய வார்த்தையில் இருக்குது. ஏன்னா அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாழ்ந்தது. ஏன்னா யோவான் 1வது அதிகாரத்தில் பார்க்குறோம், அந்த கிறிஸ்துவானவர் இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கிறாரு.
அதனால தான் இந்த வார்த்தை என்னவா இருக்கிறது? ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. யோவான் 6வது அதிகாரம் 63 வசனம் சொல்ற போல, நான் பேசுகிற இந்த வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. அது உங்களை விடுதலை செய்கிறது. இதற்கு காரணம் நான் கிடையாது. இதற்கு காரணம் இந்த வார்த்தையை அனுப்புகிற தேவன். எனக்கு அருமையானவர்களே, இந்த வல்லமை எல்லாருக்குள்ளே இருக்கு, எல்லா கிறிஸ்தவருக்குள்ளே இருக்கு. அதை நீங்க புரிந்து கொண்டு அதே அதிகாரத்தை உடையவர்களாய் பேச போதிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ மரித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எங்களுக்குள் இருக்கிறார். இந்த அதிகாரமுள்ள வார்த்தைகளை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் இந்த பூமியில் சஞ்சரித்து வாழ எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.